வணக்கம் அன்புக்குரிய நேயர்களே. இன்றைய கேள்விக்கென பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நம்மோடு இணைந்திருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது அவரிடம் கேட்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கு தயாரா? எப்போவோ தயாராகிட்டோம். இந்த தேர்தல் எப்படி இருக்கு? மற்ற தேர்தல்களை காட்டிலும் வித்தியாசமாக ஏதாவது இருக்குதா உங்களுக்கு? ஏன்னா ரெக்கக்னிஷன் வாங்கிட்டீங்க, ஒரு தனி சின்னத்தோடு போகிறீங்க களத்துக்கு. அப்போ இதுவரை நம்ம ஒவ்வொரு கட்டமாக தாண்டி வந்ததோட இது கொஞ்சம் பெரும்பாய்ச்சலாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்ணன் வரும்போது நீங்கள் ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா நான் தனியாக வரலை. எப்படின்னா ஐயா விஜயகாந்த் வரும்போது அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி அவர்கள் 2 பேர் தான் இருந்தாங்க. நான் வரும்போது அவரும் இருந்தாங்க. அப்புறம் எங்கள் ஐயா அன்புமணி மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு வந்துட்டார். 5வது ஆள் அண்ணன். அதுக்குள்ளே வந்தேன். திருப்பி நான் வரும்போது ஐயா தினகரன் வந்துட்டார், எங்கள் அண்ணன் கமலாசன் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் நான் 5வது ஆளாக தான் இருக்கேன். அது சார் புரியுதா? அப்புறம் 24 வரும்போது தம்பி அண்ணாமலை பிரதமர் மோடின்னு ஒரு வேட்பாளர் வச்சுக்கிட்டார். பிரதமர் வேட்பாளர் வச்சு அப்புறம் இது ஒரு 4வதாக இருந்தேன். அப்போ இந்த மாட்டி அது மாதிரி ஒரு போட்டி வரும்போது இப்போ விஜய் வந்துட்டார். இப்போ பெரும்பாய்ச்சலாக நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அதனால இந்த தேர்தலில் அண்ணன் என்ன பார்ப்பேன்னா மற்றவங்களுக்கு இவங்க ஒரு 1000னா இவங்க 2000ன்னு சொல்லுவாங்க. இவங்க பெண்களுக்கு 5000 பெண்களுக்கு இலவசம்னா இவங்க ஆண்களுக்கு இதுதான் சொல்லுவாங்க. ஒரு மாற்றாக ஒரு கோட்பாட்டை வைத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி ஆட்சி செய்வோம், இப்படி கொடுப்போம், கல்வியை இப்படி கொண்டு வருவேன், மருத்துவத்தை இப்படி கொண்டு வருவேன், குடிநீரை இப்படி பகிர்ந்தளிப்பேன், மின்சாரத்தை இப்படி உற்பத்தி செய்து இப்படி மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பேன், இப்படி இந்த மாதிரி சாலையை கட்டமைப்பேன், இப்படி போக்குவரத்தை தரம் உயர்த்துவேன், இப்படின்னு பேசுகிறதுக்கு இவங்ககிட்ட ஏன்னா யாரும் புதுசாக வரல. உங்களுக்கு புரியுது? ஆமாம், பேசுகிறதுக்கு இருக்குன்னா நானும் பேசணும், இல்லை தம்பி விஜய் பேசணும். நாங்கள் 2 பேரும் தான் அந்த பொறுப்புக்கு வராமல் இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த காலம் எங்கள் பிள்ளைகள் கொஞ்சம் பயிற்சி எடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம பிள்ளைங்க நாங்கள் புதியவர்கள் 134 பேர் இருந்தால் கூட இளைஞர்களாகவும் புதியவர்களாகவும் அவங்க நீண்ட காலமாக இந்த அரசியலை எங்கள் கூடவே இருந்து பயிற்று வந்தனால எங்கள் கொஞ்சம் இந்த ஆட்டம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் இப்போ உங்களுடைய அரசியல் செயல்பாடுகளில் தொடர்ச்சியாக மாநாடுகள் நடத்திட்டு வரீங்க. அதில் மலை, கடல், ஆடு மாடுன்னு நிறைய விஷயம், அதுவுமே ஒரு விமர்சன பொருளாக இருக்குது. சீமானுக்கு ஆடு மாடு தான் ஓட்டு போடணும் போல், அவர் ஆட்டோட பேசுகிறாரு, மாட்டோட பேசுகிறாரு, வரிசையாக மாநாடு போடுறாரு அப்படி. ஆமாம்ல, அது சிரிச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் தங்கச்சி, இந்த உலகம்ங்கிறது நிலம், நீர், தீ, வலி, விசும்பு 5ம் கலந்த மயக்கம்தான் உலகம்னு தொல்காப்பியம் சொல்லுது. உங்களுக்கு தெரியும், பஞ்சபூதம்ங்கிறாங்க, நம்ம ஐம்பூதம்ங்கிறோம். இது இல்லாமல் உலகில் எந்த உயிரினமும் இல்லை. அப்போ அப்படிங்கும்போது அது போற்றத்தக்குது. இந்த மாதிரி எள்ளி சிரிக்கக்கூடாது. அவங்களுக்கு தெரியல, அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி விமர்சிக்கிறதும் சேர்த்து தான் நம்ம இந்த மாநாடுகளை போட்டோம். மரத்துக்கு ஓட்டாக இருக்குன்னு இருக்கிறாங்க. மரத்துக்கிட்ட ஓட்டில் உயிர் இருக்குது, அது எனக்கு புரியுறதுனால நான் அதை பேசுகிறேன். இப்போ மாடுனா மாடு இல்லை, கால்நடை. ஆடுனா ஆடு இல்லை. அது மிகப்பெரிய செல்வம் எங்களுக்கு. அதை நடமாடும் வைப்பகம்ங்கிறான். ஒரு ஆடுனா அது 50,000. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 60,000 70,000 நீ வங்கியில் போட்டு வச்சுருக்கடாங்கிறான். இப்போ பால்னா மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குது. பிரதமர் டைரி டேயில் பேசுனது இருக்குது. பால்லேயே நமக்கு அதுலேயே தற்சார்பு அடையலாம். 50,000 கோடி சாராய பொருளாதாரத்தில் தமிழ்நாடு இருக்குது. இதே தமிழ்நாட்டில் 1,50,000 கோடி பால் பொருளாதாரம் இருக்குது. பால் நம்மகிட்ட இல்லை, ஆந்திராவிலேருந்து வாங்குகிறோம், கறி அங்கேருந்து வாங்குகிறோம். அப்போ இந்த மாதிரி 1,00,000 கோடி 1,50,000 கோடி பால் பொருளாதாரத்தில் உயிரை கொடுக்குற பொருளாதாரம், இது உயிரை எடுக்கிற பொருளாதாரம். இப்போ இதில் எந்த பக்கம் நிற்கிறதுன்னு இருக்குது. இதை உணர்த்தணும். இப்போ நம்ம அரசு கால்நடைக்கு ஒரு துறை வச்சுருக்கு, அமைச்சர் வச்சுருக்கு. பால் வளத்துக்கு ஒரு துறை வச்சுருக்கு, அமைச்சர் வச்சுருக்கு. ஆனால் பால் இருக்கும், வளம் இருக்காது. கால்நடை இருக்கும், அது கால்நடை துறை இருக்கும், கால்நடை இருக்காது. இப்போ இந்த வேடிக்கையான இந்த இதுகளை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணுன்னா அதை வச்சோம். இப்போ அதுக்கப்புறம் இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு. இப்போ நம்ம கூட்டத்தை காட்டி கூட்டணிக்கு பேசுகிறதுக்கு இல்லை. என் பிள்ளைகள் களத்துக்கு போகும்போது எங்கள் தலைவர் கடைசியாக தாக்குதலுக்கு போனால் ஒரு விருந்து வச்சு சாப்பிட கொடுத்து அனுப்புகிற மாதிரி என் பிள்ளைகளை கூடி நாங்கள்லாம் ஒருத்தர் கைகுலுக்கி பார்த்து எல்லாம் உற்சாகமாக களத்தில் பாயிறதுக்காக தான் இந்த தேர்தல் அறிவிப்பை ஒட்டி இந்த மாநாட்டை நான் வச்சது காரணம் தான். மொத்தமாக நாங்கள் எல்லோரும் சேரும்போது இதில் உங்கள் வேட்பாளர் அறிவிப்பும் இருக்கு மாதிரி இருந்துடும். அதுக்காக செய்கிறோம். அதனால தான் இந்த மாற்றத்தை விரும்பும் மாநாடு. மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சின்னு ஒரு கோட்பாட்டை வைக்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் மாநாடு அல்ல, நல்ல ஆட்சியை விரும்புகிற மக்களின் மாநாடு.
அது வருகிற 21ஆம் தேதி திருச்சியில் நடக்குது. அதிலே எல்லா வேட்பாளரையும் நான் அறிவிச்சிருவேன். உங்களுடைய செயல்பாடுகள் கடந்த 6 மாதங்களா என்ன ஒரு விமர்சனம்னா, இந்த எலெக்ஷனே நாம் தமிழர் வெர்சஸ் தமிழக வெற்றி கழகம் அப்படி கொண்டு போய் நிறுத்திட்டீங்களோ? இல்லை அப்படி கிடையாது. அவங்களா ஒரு இதை சொல்லி விடுறாங்க. தங்கச்சி இங்கே என்ன ஒரு ஒரு கொடும் போக்கு இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறேன் அது. இப்போ நீங்கள் திமுகவை நீங்கள் எதிர்த்துட்டீங்க. ம். இப்போ ஒரு ஐயா ஈவேராவுடைய கோட்பாடை எதிர்த்துட்டீங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்து அவங்க சங்கி, ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, பிஜேபி பி டீமு இந்த மாதிரி சொல்கிறதா. இந்த நம்ம எடுத்து வைக்கிற கருத்துக்கு அதுக்கு உரிய பதில் கருத்தை அல்லது தர்க்க கருத்தை எதிர்கருத்தை எடுத்து வச்சு வாதிடுவது தான் நாகரிக அரசியல், நற்போக்கு. அதை விட்டுட்டு உடனே நீ வந்து அவன், நீ வந்து இவன், நீ அவனுடைய கூலி, இவனுடைய எடுபிடி, அவனுடைய ஆள், இப்படி தள்ளிடுவாங்க. நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எடுத்தீங்கன்னா அவர் இஸ்லாமிய கிறிஸ்துவ கைக்கூலி அப்படின்னு வந்துடும், மிஷினரி ஆள். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தம்பி விஜயை வந்து ஏதாவது கேள்வி கேட்டுட்டீங்க தமிழக வெற்றி கழகத்தைன்னா நம்ம திமுக கைக்கூலி, திமுக பி டீம் அப்படின்னா. இப்போ நான் வந்து வந்திருக்கிறது முதன்மையான டீம் ஆகிறதுக்கு தான். முதன்மையான சொல்லும்போது நம்மளை அவங்க பி டீம்னு இந்த பக்கம் ஒரு பி டீம், அந்த பக்கம் பி டீம்னு ஒரு கொடும்போக்கு. நீங்க ஒரு ரவுண்டு எல்லாருக்கும் பி டீமா இருந்திருக்கேன். அப்போ நாம் வந்து பி டீம்னா யாரோ ஒருத்தர் அந்த கோட்பாட்டுக்கு ஏ டீமாக இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்லணும். இல்லைண்ணே, ஆனால் கேள்வி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய விமர்சனங்கள் மூலமாக இப்போ தாவேக்காவை நீங்கள் அதிகமாக விமர்சிக்கிறது மூலமாக இந்த தேர்தல் போட்டியே வந்து உங்களுக்கு தாவேக்காதான்ற மாதிரி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி அப்படி அது யாரும் நீங்கள் இது வந்து திமுகவா நாம் தமிழர் அப்படி தானே வந்து நின்றுக்கணுண்ணே தேர்தல். அப்படி தான் இருக்கும். நீங்கள் எப்போவுமே தாவேக்காவுக்கும் எங்களுக்கு எப்படி போட்டி வரும்? நாங்கள் வச்சிருக்கிற தத்துவத்துக்கு, சித்தாந்தத்துக்கு, நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாட்டு கருத்தியலுக்கு இந்த நிலத்தில் யார் எங்களோட போட்டியில் இருக்கான்னு சொல்லுங்கள். 3 கட்சியும் 3மே ஐயா ஈவேராவை எடுத்துக்கிட்டு வருது. இவர் அண்ணா வச்சுக்கிறாங்க, அவர் அண்ணா வச்சுக்கிறாங்க, இவரும் அண்ணா வச்சுக்கிறாங்க. அவங்க கட்சியில் எம்ஜிஆர் இல்லை, இவங்க கட்சியில் எம்ஜிஆர் இருக்கா, தம்பி கட்சியில் எம்ஜிஆர் இருக்கா. இப்போ அம்மையார் ஜெயலலிதாவே இவர் சேர்த்துக்கிறார். உங்களுக்கு புரியுதா? நான் இதில் ஏதாவது போயிருக்கேன்னா இந்த திராவிட கருத்தியல் அவருக்கு, இவங்க திராவிடம், அவங்க திராவிடம். அப்போ ரெண்டாவது நீங்கள் இலவசத்தை வந்து படத்தில் எதிர்த்தீங்க. ஆனால் நேரம் வரும்போது நான் இலவசம் இல்லை, நீங்கள் ஒந்தூர்ல எதை மோட்டர் பைக் கொடுப்பேன், அப்புறம் மகிழ் வந்து கார் கொடுப்பேன் அப்படி. அது ஆனால் அது நாங்கள் கொடுப்போம்னு சொல்லலையேன்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க எல்லார் வீட்லயும் ஒரு கார் இருக்கணும், ஒரு வீடு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தங்கச்சி முதல் மாநாட்டிலே ஃப்ரீயா கார் கொடுப்பேன்னு அவர் சொல்லவே இல்லையேங்கிறாங்க. அப்படி இல்லை, முதல் மாநாட்டிலேயே இப்போ வீட்டுக்கு ஒரு லட்சியம் கார் அப்படின்லாம் அது எப்படி வரும்? வீட்டுக்கு ஒரு லட்சியம் அப்படின்னு அந்த கார் வாங்குற அளவுக்கு நம்ம பொருளாதாரம் உயரணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி சொல்லலை. நீங்கள் முதல் மேடையிலேயே நீங்கள் படத்தில் எதிர்த்து பேசுறீங்க. அந்த அப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்தபோது அண்ணன் கூட ஆதரவாக நின்று சர்க்கார் படத்தில் நீங்கள் வந்து அப்போ இது பண்ணும்போது நான் இவர்கிட்ட எல்லாமடா போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பாயின்னு கூட நான் சண்டை போட்டதெல்லாம் இருக்குது. ஒரு வீரனா இருறா, தமிழனா அப்படின்னு, என் தம்பியாரு அப்படின்னு கூட சொன்னேன். அப்போ அந்த இடத்துல முதல் மாநாட்டில் இலவசம் கொடுப்போங்கிறாரு. மீன்பிடிக்க நாங்கள் சொல்லுவோம், மீன் பிடிச்சு கொடுக்குறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கிறத விமர்சிக்கிறோம்ல. விமர்சித்து நாங்கள் ரெண்டுமே அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். ஆமாம். அப்போ நீங்கள் இலவசம் கொடுத்தீங்க. இப்போ குரங்கு இதுகளுக்கெல்லாம் பறவைகளுக்கு இறை போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது இறை தேடுற பழக்கத்தையே விட்டுரும். குரங்குக்கு நீங்கள் கொடுத்து பழக்கினீங்கன்னா அது கையேந்திர ஆரம்பிச்சிடும். நீ தான் பிச்சை எடுக்கிறீன்னா கர்மம், அதையாவது விட்டு தொலை, அதையும் பிச்சை எடுக்க வைக்காதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இலவசத்தில் பழகிட்டா அப்புறம் உழைக்கிற திறன் போயிடும். ஆனால் தம்பி வரும்போதே நான் கூட்டணிக்கு யார் வந்தாலும் ஏற்பேன், ஆட்சியில் பங்கு தருவேன்னு. அப்போ இவங்கெல்லாம் ஒரே களத்தில் நிற்கிறாங்க, நான் வேற தளத்தில் இருக்கேன். அப்போ எங்களுக்குள்ள போட்டிங்கிறது இதுக்கு இல்லையா, அது பேசக்கூடாது. நம்ம வந்து முதலிடத்துக்கு தான் போட்டிடுறோம், முதலமைச்சராருக்கு தான் நிற்கிறோம் அப்படின்னும் போது போட்டி நமக்கும் திமுகக்கோ இல்லை நமக்கும் அதிமுகக்கு தானே இருக்கணும். நம்ம வந்து ஆனால் அப்படிதானே இருக்கு. நம்மளுடைய பிரச்சாரமே வந்து நம்ம 3வது இடத்துக்கு தாவேக்காவும் நாம் தமிழரும் போட்டி போடுற மாதிரி ஒரு பிம்பம் உருவாயிருச்சோ. அதெல்லாம் இல்லை. அது சும்மா இவங்கெல்லாம் நீங்கள் ஊடகவியலாளர்களாக கற்பிக்கிறது, அது திணிக்கிறது. அப்படி கிடையாது. களத்தில் கோட்பாட்டு சண்டை தான் தங்கம். இவங்க தங்கச்சி உங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கிறீங்க. நீங்கள் ஒரு கூட்டம் அரசியல் ஆகாது, கொள்கை தான் அரசியல் ஆகும், சித்தாந்தம் தான் அரசியல் ஆகும். இங்கே இருக்கிறது கொள்கை போட்டி தான். திராவிட கருத்தியல், அதுக்கு எதிராக ஒரு இந்திய கோட்பாடு, அதுக்கு எதிராக ஒரு தமிழர் தேசிய கோட்பாடு, இதுதான் மோதும். எங்கள் கோட்பாடு எங்கள் தத்துவத்துக்கு இந்த நிலத்திலே களத்தில் யாரும் போட்டி இல்லாத போது அதில் ஏற்கனவே இருக்கு. ஆனால் உங்கள் விமர்சனம் விஜய் மேலே தானே இன்னும் கூர்மையாக இருக்குது மற்ற கட்சிகளை விட. அதெல்லாம் சும்மா திமுக இப்போ ஆட்சியில் இருக்கிற திமுகவை வந்து எதிர்த்து நாங்கள் பேசுகிற கருத்தியல் எடுத்து வைக்கிற மாதிரி
இப்போ நீங்கள் இந்த 5000 ரூபா கொடுத்ததுக்கு நான் தானே அறிக்கை விட்டேன், வேற யார் அறிக்கை விட்டது? எல்லாருமே எடப்பாடியார்லேருந்து எல்லாருமே தான் விமர்சிச்சிருக்காங்க. அது விமர்சிக்க நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னவன் நீங்கள் இப்படி நீங்கள் 1000 2000 ஆக்குறவங்க 5000 கொடுக்குறத இல்ல இந்த 5000 இப்ப கொடுத்ததை அவங்க விமர்சிச்சிருக்காங்க. இது எலெக்ஷனுக்காக அவங்க வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி ஸ்டண்ட் அப்போ பீகாரில் 10,000 கொடுத்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்க கூடாதுல்ல தங்கச்சி? நீங்கள் 10,000 மொத்தமாக கொடுத்தீங்க, இவர் 3000 பொங்கல் கொடுத்தாரு, இப்போ 5000 கொடுத்துருக்கிறாரு, தேர்தலில் வாக்குக்கு 2000 கொடுப்பாரு, அதே 10,000 கொண்டு வருவாங்க, ரவுண்டா 10,000 வந்துடும். அவங்க மொத்தமாக கொடுத்தாங்க, இவர் 3 தவணையாக கொடுக்குறாரு. அப்போ அதை பேசக்கூடாது. காசு வாக்குக்கு காசு கொடுக்குற கட்சிகள் இந்த அரசியலை விமர்சிக்க அருகதையற்றது. இல்ல ஆனா நீங்க இந்த இப்ப 5000 சொல்றதுனால கேக்குறேன், இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாருமே விமர்சிச்சாலும் கூட எல்லா கட்சிகள் மத்தியிலுமே ஆஹா 5000 கொடுத்துட்டாங்க, திமுக தான் ஜெயிக்க போறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை கட்சிகளுக்குள்ள இருக்கா? அது அவங்க நினைக்கிறாங்க இது வந்து நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்திடும், இவர் பாருங்க ஸ்டாலினோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் இது அப்படின்றது ஒரு அரசியல் களத்துல பேசப்படுதா இல்லையா? அது அந்த அரசியலை முதல்ல நம்ம அருவருக்கிறதுனால தான் அதை எதிர்த்து நின்று சண்டை செய்கிறோம். இப்போ நீங்கள் தங்கச்சி எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அண்ணன் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, நீங்கள் ஆழ்ந்து பார்க்கணும். இது வந்து தேர்தல் அரசியல், இது மக்கள் அரசியல் இல்லை. இது தேர்தல் அரசியல். அரசாங்க காசில், அரசு காசில், மக்கள் காசில் தன் கட்சிக்கான வாக்கை உறுதி செஞ்சுக்கிறது வந்து நல்ல அரசியல் போக்கு இல்லை. தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடனை தொடுது. இது தொடும்போது நமக்கு ஒரு கேள்வி வருது, இந்த 10 லட்சம் கோடி கடனில் 1 லட்சம் கோடி கிட்ட வட்டி கட்டுது. ஆனால் சகிக்க முடியாத அளவுக்கு மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் 10 லட்சம் கோடி கடன் பெற்றதை நான் வரவேற்கிறேன், ஒரு குடிமகனாக வரவேற்கிறேன். ஆனால் அதை வாங்கி தரமான கல்வி, அறிவை வளர்க்கும் கல்வியை நான் உலக தரத்துக்கு என் பிள்ளைகளுக்கு சரியாக சமமாக கொடுத்துட்டேன். உயிர்காக்கும் மருத்துவத்தை அப்படி கொடுத்துட்டேன். போக்குவரத்து, சாலை பராமரித்தல் அப்படி பண்ணிட்டேன். தடையற்ற மின்சாரம் உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டேன். எங்கேயும் வாங்கலை, அந்நிய முதலாளிகள்கிட்ட பிற மாநில முதலாளிகள்கிட்டே நான் வாங்கலை. நானே அதில் தண்ணீரை அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் தூய நீரை வந்து நானே பகிர்ந்து அளிச்சிடுறேன். பசிங்கிற சொல்லு கிடையாது, எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். வேலை இல்லைங்கிற சொல்லுக்கே வேலை இல்லை, அப்படி ஆக்கிட்டேன். அப்படி இருக்குதுன்னா இந்த 10 லட்சம் கோடி கடனில் பயன் இருக்குது. ஆனால் 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, எதுவுமே இல்லை. ஆனாலும் மக்கள் வந்து பொங்கலுக்கு ஒரு 3000 கொடுப்பாங்களா, அப்புறம் ஒரு 1000 கொடுப்பாங்களா, அவங்களுக்கு வந்திருக்கு எனக்கு வரலை, இப்படி இருக்குல்லடா தங்கச்சி. இந்த நிலை வந்து ரொம்ப பரிதாபமான ஒரு நிலை. இதே ஐயா ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அண்ணன் உங்களுக்கு காணொலி அனுப்புகிறேன், பேசும்போது இலவசத்தை யாரும் மக்கள் விரும்பலை, அவங்க எங்களுக்கு வேலை கொடுங்க, வாழ்க்கை தரத்தை வருவாயை பெருக்கி கொடுங்க, நாங்களே வாங்கிக்கிறோன்னு தான் சொல்கிறாங்க, அதான் நிலைமைன்னு. ஆனால் ஆளுங்கட்சியாக வரும்போது அதையே செய்கிறாங்க. அப்போ இந்த போக்கு வந்து நான் வந்து சரியானதாக பார்க்கல. இந்த ஆட்சி முறையை வந்து நான் ஏற்கலை, அருவருக்கிறேன். அதனால் இதில் வந்து 5000 கொடுத்துட்டாரு, அதனால் வாக்கு போட்டால் கூட அதை வந்து பேசுகிறதுக்கு இந்த கட்சிகள் தகுதியை வச்சுக்கல. நான் அதை எடுத்து பேசி எத்தனை நாளைக்கு இதை கொடுத்துட முடியும், இது எங்கே போய் நிற்கும்? அது என் தம்பி கூட கேட்குறாப்புல, யார் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, நீங்கள் 3000 கொடுத்தீங்க பொங்கலுக்கு இந்த குடும்ப அட்டைக்கு, அந்த குடும்ப அட்டை மேலே 2 லட்சம் கடன் இருக்குது, அந்த அட்டை மேலே அதுக்கு என்ன பதில்னு. அப்போ நான் என் தம்பிகிட்ட கூட, தம்பி அது சரி, அந்த 3000 இது இப்போ 2000 தர்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் கூட போய் நீங்கள் நிற்கிறீங்களே, இதில் இப்போ எவ்வளவு கடன் இருக்குன்ட்டு. அதனால இந்த போக்கே வந்து ஒரு நல்ல ஆட்சி முறை இல்லை அப்படிங்கிறது. ஆனால் இன்னைக்கு பல நாடுகள் சர்வதேச அளவில் நம்ம பார்க்குறோம், யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு ஒன்று பேசுகிறாங்க. எல்லாருக்கும் கையில் வந்து ஒரு பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது, ஒரு மினிமம் தொகை அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத கொண்டு வருது. ஒரு பொருளாதார சுழற்சிக்கு அது சரியாக வராது. நிறைய கிராமப்புற பொருளாதாரத்தை வளப்படுத்துது, நிறைய அதை பற்றிய தவறாக சொல்லி நீங்கள் சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்குங்கிறது அங்கே தன்னிறைவு, தற்சார்பு, அங்கே இருக்கிற வளம் நிலத்தை வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக வேலைகளை. இப்போ பணம் இப்போ எனக்கு 2000 வருதுன்னா நான் எங்கள் ஊரில் தானே செலவு பண்ண போகிறேன். அந்த இழப்பு எங்கள் ஊர் பொட்டி கடைக்கு தானே போக போகுது, எங்கள் ஊர் காய்கறி கடைக்கு. உபரியில் நிதிநிலை அறிக்கை, லாபத்தில் நிதிநிலைக்கு உபரி பட்ஜெட் போடுற நாடு கூட அதை சிந்திக்காது. நீங்கள் ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலையும் பற்றாக்குறை பட்ஜெட்டை போட்டுக்கிட்டு இதை பேசுகிறது வந்து ரொம்ப வேடிக்கையானது. நீங்கள் என்ன செய்றீங்க, தற்காலிகத்தில் அதை கடத்தி விட்டு எங்கேயாவது போய் மரணிச்சு நீங்கள் நம்ம ஊரில் கடற்கரை போய் படுத்துக்குவீங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் சொல்லுங்கள், 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போய் படுத்துட்டீங்க. நாங்கள் பின்னாடி வர தலைமுறை வட்டி கட்டுறதா நல்ல ஆட்சி, மக்களுக்கு நலத்திட்டத்துக்கு திட்டம் திட்டுறதா, வட்டி கட்டுறதா? தவறுன்னா தவறுன்னு தான் சொல்லணும். அதை உலகமே எதிர்த்து நின்னாலும் எதிர்த்து சொல்லணும்.
அதனால அந்த ஆட்சி முறையை வந்து நான் சரின்னு சொல்லலை. இப்போ நீங்கள் வந்து ஒரு படிக்க போகிற என் தங்கச்சி உங்களுக்கு 1000 புதுமை பெண் ஆமா. படித்து 3 ஆண்டில் முடிச்சிட்ட பிறகு 1000 உங்களுக்கு வராது. அப்போ அந்த என்ன பண்ணணும்? அந்த மகளிர் 1000 உரிமை தொகை. அது அது இல்லை, வேலை கொடுக்கணும், வேலை கொடுக்கணும். இப்போ 6800 கோடி நம்ம இழக்கிறோம். அதில் 6800 கோடியை முதலீடு செஞ்சு தங்கச்சி 12,000 கோடி 24,000 கோடின்னா பெரிய தொகைடா தங்கச்சி. அதை வச்சுக்கிட்டு எவ்வளவோ வேலை வாய்ப்பை பெருக்கி பெருக்கி நம்ம பிள்ளைகள் இங்கே பாருங்கள். பர்னாட் சார் என்ன சொல்கிறாராம், உலகத்தில் பெரும்பாலான மக்கள் உலகம் போகிற போக்கிலேயே போக நினைக்கிறான். ஆனால் யாராவது ஒருத்தன் தான் உலகத்தில் தன் போக்கில் திருப்ப நினைக்கிறான். ஆனால் தொடக்கத்தில் ரொம்ப விமர்சிக்கப்படுறான், ஏசப்படுறான், பேசப்படுறான், அருவறுக்கப்படுறான், அவதூறை சந்திக்கிறான். ஆனாலும் பாருங்கள், உலகம் பெற்றிருக்க எல்லா மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன் போக்கில் திருப்ப நினைச்சவன் தான். அப்படிதான் எல்லாருமே இப்படி தான். மார்க்ஸ்லேருந்து, புத்தன்லேருந்து, பூலையிலேருந்து, அண்ணல் அம்பேத்கர்லேருந்து, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் எல்லா சித்தாந்தவாதி எல்லா கோட்பாட்டுவாதிகளும் இப்படி தான் மாற்றிருக்காங்க. இப்போ எல்லாரும் செய்கிறதுனாலேயே ஒரு தவறு சரியாகி விடாது தங்கச்சி, சரியானதைத்தான் செய்யணும். நீங்கள் சொன்ன மாதிரி தானே பெரியாரும்? எப்படி? அவரும் தானே ஒரு மாற்று சிந்தனையை வச்சு ஒரே திரும்பி பார்க்க வச்சாரு. இன்னைக்கு அவரோட கொள்கையை பின்பற்றி அவ்வளோ கட்சிகள் இருக்குது, ஒரு பெரிய 50 ஆண்டு கால அரசியல் இருக்குது. அவர் மட்டும் விமர்சிக்கிறீங்க? இல்லை, ஏதாவது ஒரு மாற்று சிந்தனை எனக்கு சொல்லுங்கள், நான் ஏற்கிறதா எதிர்க்கிறதான்னு உங்களோட வாதிடுறேன். ஒரு மாற்று சிந்தனை இல்லைண்ணே, நம்ம வந்து ஊரில் வந்து சாதிய ரீதியான விஷயங்கள்ல ஆரம்பித்து பெண்ணடிமைத்தனத்திலேருந்து இது எல்லாமே ஆமாம் இது இப்படி தான் அப்படின்னு இருந்ததை கேள்வி. பெண் அடிமைத்தனம்ங்கிறது எது? தாலி அணிகிறதா? எது அணிகிறது? கற்பப்பையை அறுக்கிறது, கற்பப்பையோட வாழ்றதா? எது பெண்ணி அடிமை? பெண்ணு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது. அப்படிலாம் யாருமே மாதவிடாய் நேரத்தில் தொட்டா தங்கச்சி அதெல்லாம் மாதிரி சொன்ன இது எல்லாமே வந்து உள்ளது தானே, எல்லாத்தையுமே தானே. அது அவர் தான் போக்குனாருன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இந்த தமிழ் கேள்வி கேட்டாரு, நான் அவர் மட்டும்தான் போக்குனாருன்னு நான் சொல்ல. அப்புறம் நீங்க அதுதான் அவர் கேள்வி அவரு வந்து அதுல ஒரு முக்கியமான அங்கமா இருந்தாரா இல்லையா? நீங்க அவரை சொல்றீங்க, மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமை கொளுத்துவோம்னு இவர் பேச வர்றதுக்கு முன்னாடியே பாடிட்டான் எங்க பாட்டேன். ஆணுக்கு பெண் சமம்னே சொல்லு, ஆணும் பெண்ணும் நிகர கொள்வதால் அறிவு மேலோங்கி வையம் தலைக்குமாம்னு பாடுறாப்புல. உங்களுக்கு புரியுதா? இவர் பேசினதுக்கு பிறகு அவன் பாடல. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினின் பெண்ணில் ஏற்ற வந்தோம். உங்களுக்கு புரியுது? 8 அறிவினில் ஆணுக்கு பெண் சற்றும் இல்லை பிள்ளை கான் என்று கும்மியடின்னு பாடுறான். அப்போ அவன் நாங்கள் ஆட்சியர் வருவோம், அதிகாரத்தில் வருவோம்லாம் சொல்கிறான். இப்போ நீங்கள் எங்கே ஆட்சியில் கொடுக்குறீங்க? அதிகபட்சமாக உங்கள் அமைச்சரவையில் நீங்கள் பெண்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு என்ன? நாங்கள் அந்த கோட்பாட்டை எதிர்க்கிறோம், ஏற்கலை. பெண்ணிய உரிமை, பெண்ணிய விடுதலைங்கிறதுக்கு அதுவே இழிவுன்னு நினைக்கிறோம். இப்போ எப்படின்னா, நீங்கள் பெண் விடுதலை தேவைதானே, அதில் என்ன பிரச்சனை? நீங்கள் அதையே பேசிக்கிட்டு இப்போ சிறுபான்மை மக்களின் பாதுகாப்புன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு அச்சுறுத்தல் வருது. பெண்ணிய விடுதலைங்கும் போது தங்கச்சி, என் தாய் இருக்கும்போது தானே பாதுகாப்பு தேவைப்படுது. தவறா சொல்றீங்க. யார் அச்சுறுத்துறது? அதிகாரத்திற்கு நீ தான் அச்சுறுத்துற. ஒரு நாட்டுக்குள்ள என்ன அச்சுறுத்தல் வருது? இப்போ நான் யாரு? என் தாய் தன் கற்பப்பையிலிருந்து கொடுத்த விடுதலையில தான் இந்த மகன் இருக்கேன். என் தாய் தான் எனக்கே விடுதலை தந்திருக்கா. என் உயிர் துணையாக வந்திருக்கிற என் துணைவி கயல்வெளி கொடுத்த சுதந்திரத்தில் தான் நான் சுதந்திரமாக இயங்க முடியுது. என் சுதந்திரமே பெண் கொடுத்த சுதந்திரம் தான். நீ என்ன தனியாக ஒன்று சொல்கிற? அவளோட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது உன் கடமை. இன்னி வரைக்கும் நீங்க சொல்றீங்க, நீங்க அப்படி இல்லாம இருக்கலாம். இன்னைக்கும் தமிழ்நாட்டுல எவ்வளவோ குடும்பங்கள் இருக்கு. அதையே நீங்க பேசி உடைக்க தயாரா இல்ல. நீங்க இங்க பாருங்க, முதல்ல இல்ல அப்படி இருக்கிறவன் நீ செய்யாதன்னு சொல்லணும்ல. வேலைக்கு போகாத அவர் மட்டும் சொல்லல தங்கச்சி, அவர் காலேஜ் போற பெண்களை பின்தொடர்ந்து போறவங்க இருக்காங்கல்ல. அதை நீ என்ன பண்ற? அதிகாரத்துல இருந்துகிட்டு அதை அவர் தான் செஞ்சாருன்னு சொல்ற தங்கச்சி. அதிகாரத்திற்கு தான் செய்ய முடியும். அது ஒரு கடிதத்தால் கட்சி வச்சிருந்தார், கடிதத்தால் தான். அவர் தான் எல்லாத்தையும் சாதிச்சான்னு சொல்றதை ஏற்கலை. 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் எங்க இனத்தில் இருந்திருக்காங்க. இளவேயினி, உங்களுக்கு ஔவையார், உங்களுக்கு வன்னி குயத்தியார், பல பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? வேலு நாச்சியார் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்தாலும் இல்லையா? எங்கள் அப்பத்தா கைம்பண்ணான பிறகு வீட்டில் இல்லையே, பிள்ளைய தூக்கிக்கிட்டு அவள் போய் பயிற்சி எடுத்து எங்கள் பாட்டானார் கோபால் நாயக்கர் வீட்டில் போய் நீங்கள் சுதந்திரம் பெற்ற காலத்தை யோசிச்சு பாருங்கண்ணே. அன்றைக்கி இருந்த சமூகத்தில் ஒரு வேலு நாச்சியார் பெருசாக வந்ததை நம்ம உதாரணமாக சொல்கிறோம். அந்த மாதிரி இப்போ உங்கள் பாட்டி, என் பாட்டி எல்லாம் இருந்த காலகட்டத்தை யோசிச்சு பாருங்க. அவங்கெல்லாம் கணவர் இறந்த பிறகு என்ன நிலைமையில இருந்தாங்க, அதெல்லாம் நீங்க யோசிச்சு. எங்க சிற்றூர்களை நான் பசும்பொன் படத்துல எழுதியிருக்கேன் பத்தியில. அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? எங்க ஊர்ல அன்றாட நடக்கும். அண்ணன் இறந்துட்டா அண்ணியை கை குழந்தையோட அந்த அண்ணனுடைய தம்பி அப்படியே மறுமணம் செஞ்சு காப்பாத்துறதெல்லாம் இருக்கு. தொடர்ச்சியா நடக்குது எங்க கிராமங்கள்ல, தனியா இல்ல. 100 குலதெய்வங்கள்ல 90 விழுக்காடு எங்களுக்கு பெண்கள் தான் குலதெய்வம். பெண்களை தெய்வமா வச்சு போற்ற சமூகத்துக்கு நான் தான் எல்லாம் கொடுத்தேன். நான் தான் பேசுறது பெண் விடுதலை பேசவே தேவையில்லைன்றீங்களே, அப்படி சொல்ல முடியாதுல்ல. இன்னி வரைக்கும் நீ பேசிக்கிட்டே இருக்காங்கிறேன்.
நீ இன்னி வரைக்கும் பேசிக்கிட்டே அதுக்கான தேவை இருக்க. இருக்கேன்னு. எங்க செய்யற யாரு செய்யறாங்க? யார் செய்யறா? இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்குவோம், அதிமுகவை எடுத்துக்கிறோம். எத்தனை பேருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் உங்க அமைச்சரவையில பெண்கள் ஆனா இருக்காங்க? பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்லும் மாநிலம் இன்னைக்கு தமிழ்நாடு, இந்தியாவிலேயே. அப்போ அதிகமாக தான். பாதுகாப்பு இல்லாம, அது போக்குவரத்து இல்லாம அதிகமாக தான். அப்ப ஆமா. பாகுபாதுக்கு இல்லாம, போக்குவரத்து இல்லாம, 100 இப்ப விழுக்காடு எட்டலன்னு. பொள்ளாச்சி அதனாலதான் இன்னும் தேவைப்படுது. இன்னும் அந்த பெண் விடுதலை பற்றிய அப்புறம் பேச்சு கொடுத்துட்டாரு தேவைப்படுது. பொது வெளியில செஞ்சுட்டாருன்றீங்க, கொடுத்துட்டாரு செஞ்சுட்டாருன்றீங்க. இல்ல இல்ல அப்புறம் அண்ணா பல்கலைக்கழகத்திலையும் பொள்ளாச்சி 100% இங்க ஏதோ இங்க ஒரு பெண்ணிய இதை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற நிலை இல்லைன்னு கண்டிப்பா கிடையாது. அது வந்து சாதி மறுப்புல நீங்க ஒட்டுமொத்தமா யாரும் சாதி பார்க்கலையா? கிடையாது, இருக்கு. அது ஒரு ப்ராசஸ் தானே. அதுக்கு அதை அதுக்கும் பேசி ஒரு முன்னேற்றம் அதுக்கும் ஈவேராவுக்கு என்ன சம்பந்தம்? திருப்பி அவர்தான் முற்போக்கா வைத்தார். சமூக சீரழிவாளரை வந்து சமூக சிந்தனையாளர்னு காட்டுவதை சீர்திருத்தவாதி என்று கட்டுவதை. இந்த பெரும் சீர்திருத்தத்துல நீங்க சொல்ற மாதிரி பாரதி இருந்தார், ராஜாராம் மோகன் ராய் இருந்தார், ஊவே சாமிநாதன். சரி, ஒரு சிந்தனை எல்லாரும் சொல்லுங்க, இருந்தார். ஒரு சிந்தனை சொல்லுங்க. நான் கேட்கறது இப்ப கற்பப்பையே அறுத்தேரி. நான் கேட்கிறேன், திருமணம் ஏன் செய்து கொண்டுகிறாய்? குழந்தை பெறது, அது எதுக்கு குழந்தை பெற்றுக்கிற நீ? ஆமா, நீ வந்து படி, முன்னேறு, நீ வாழ்க்கையில அச்சீவ் பண்ண வேண்டியது எவ்வளவு இருக்கு அதெல்லாம் பாரு. திருமணம் தான் உன் வாழ்க்கையை டிஃபைன் பண்றது. சரி, இந்த ஒரு நிலத்துல பெண் என்ன இப்ப திருமணம் செஞ்சுதான் நான் அவ வாழ்க்கையை கேட்கறது வந்து முழுமை பெறணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுல ஈவேரா இருந்திருக்கிறார். இந்த நாட்டுல நீங்க சொல்றீங்க பெண்கள் படி முன்னேறுன்னு. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்கு. அங்கெல்லாம் ஈவேரா ஐயா இல்ல. அங்கெல்லாம் பெண்கள் படிச்சு முன்னேறி வேலைக்கு போயிருக்காங்களா இல்லையா? நம்மளை விட குறைவுன்னு. கேரளாவில் ரொம்ப குறைவு. கேரளா வந்து ஒரு மேட்ரியார்கல் சொசைட்டியா வந்திருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கான ஈவேரா பிறக்காத ஒரு மாநிலத்தில் உத்தரப்பிரதேசத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் முதலமைச்சர் ஆகிட முடியுது. இங்க என்ன ஆக முடியுது? ஒரு துணை முதல்வராக கூட உங்களால் ஆக்க முடியல ஒரு பெண்ணை. பெரியார் விஷயத்தை நீங்க கையில் எடுக்கிறதுனாலையும் இதை சொல்றதுனாலையும் நீங்க ஒரு மேடையில போய் வந்து பிராமண கடப்பாறையால் திராவிட கோட்டையை அடிப்பேன்னு சொல்றதும் நீங்க பாத்தீங்களா, பாஜக சீமான கையில் எடுத்துருச்சு, அதனாலதான் அப்படி பேசுறாரு. எங்க அவர்கள் சொல்லுக்கு இவர் ஆடுகிறார். என் நில அரசியல்ல பாஜக எங்க இருக்கு? நீங்க தான் அந்த பிஜேபியை தவிர யாரும் இது வரைக்கும் பெரியார் எதிர்ப்பு பேசுறது இல்லைங்க. சீமான் அவர்கள் மட்டும்தான் பேசுறாரு. அவங்க பேசுறதுக்கும் நான் பேசுறதுக்கு கருத்து தான் நீங்க வைக்கணும். அது பிஜேபி இருக்குது, ஆஜேபி இருக்கு, அதெல்லாம் பேசக்கூடாது. நான் கேட்கறதுக்கு கருத்துக்கு எது, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் தான். இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா வந்து நிக்கக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி. அண்ணாமலை உங்களுக்கு ஆதரவா பேசுறாரு. எனக்கு பேசல, உங்களுக்கு ஆதரவா தப்பா பேசுறீங்க. நான் ஆதாரம் காட்டுறேங்கிறாரு. நான் ஈவேரா ஐயா பேசும்போது அண்ணாமலைலாம் அண்ணன் இது நாங்கள் அதுக்குள்ளே தலையிட விரும்பல, அவர் தலைவராக இருந்தபோது அண்ணன் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசிட்டாருன்னு நினைக்கிறேன்னு பேசுனது இருக்கு, நான் காட்டுறேன். நான் கேட்கறது பல ஆண்டுகளாக அவர் ஆதாரம் கொடுக்கலன்னா நான் கொடுக்குறேன்னாரு, எங்கிட்ட இருக்குன்னாரு. ஹெச் ராஜா உங்களை ஆதரிக்கிறார், ஆதாரம் இருக்கிறதுனால சொல்றாரு. அவர் சொல்றாருங்கிறதுக்காக சொல்ல. நான் பல ஆண்டுகளாக தாங்கி வந்த இனத்தின் வலியை நான் மொழியாக எடுத்து கடத்துறேன், வலியை சொல்றேன். நானா இது ஒன்றும் பேசலை. உங்களுக்கு தெரியும், பல ஆண்டுகளாக அந்த இந்த பாருங்க, இந்த இந்த புத்தக பகுதி பூரா எதுன்னு பாருங்க, இது பூரா அவரு தான். உங்களுக்கு புரியுது? பூரா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், இது பூரா அவருடைய இது தான். அப்போ படித்து ஊராக போய் 12 ஆண்டுகள் தெருவா பரப்புரை செஞ்ச ஒரு மகன் தேசியன விடுதலைன்னு வரும்போது, தமிழர் உரிமை, தமிழர் நிலம் வளம், தமிழர்களுக்கான அதிகாரம்னு வரும்போது முதல் எதிரியாக இவன் எதுக்கு எதுக்குறான்னு பார்த்தா இதைத்தான் தூக்கிட்டு வர்றாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இறைவனை விமர்சித்த நீங்கள் ஈவேராவை விமர்சிக்கிறத நீங்கள் எதிர்க்கிறீங்க. கருத்து தான் சொல்லணும். நான் கேட்குறதுக்கு சீமான் சொல்கிறது தப்பு, அப்படி அவர் சொல்லலை, அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லலை, இதுக்காக சொல்லப்பட்டது. நீங்க சொல்றதே உள்நோக்கத்தோட, பாஜகவை வளர்த்து விடுற நோக்கத்தோட, இல்ல அவங்களோட அஜெண்டாவுக்கு நீங்க வேலை செய்யணும். நான் கட்சி ஆரம்பிச்சது எது? பெரியாரை ஒழிச்சிட்டா யாருக்கு லாபம் அப்படின்னா பாஜகவுக்கு முதல் லாபம். பெரியாரை ஒழிச்சிட்டா யாருக்கு நட்டம்? நான் கேட்கறது பல் சொல்லுங்க. பெரியாரை ஒழிச்சிட்டு பெரியாரை தூக்கிட்டு வர்றதுல யார்? எதுக்கு தூக்கிட்டு வர? எனக்கு என்னோட நிலைப்பாடை நீங்க ஆழ்ந்து கவனிக்கணும். எனக்கு 1000 பெரியார் இருக்கான். என்னுடைய கோட்பாட்டை உங்களுக்கு சொல்லுங்க. தகப்பன் பெத்தவனா இருக்கணும், தலைவன் ரத்தவனா இருக்கணும். தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது. என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனா இருக்க முடியாது. என் வழி உணராதவன் எனக்கு தலைவனா இருக்க முடியாது. என் இனத்தின் வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது. இதுதான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன், நான் வகுத்து உருவாக்குற தத்துவ நிலைப்பாடு. இதில் போய் நீ ஈவேராவை தலைவராக இருக்கணும், உனக்கு வேணும்னா ஏற்றுக்க. எனக்கு அவரை தாண்டி அப்போ 1000 பேர் இருக்கான், பல 1000 பெரியார் என் இனம் முன்னோன்னு இருக்கான். நீ எல்லா பெருமையும் அவர்தான்னு சொல்லும்போது நான் வெறியில் இருப்பேன். ஏன்னா நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். நீண்ட நெடிய வரலாற்று பெருமை எனக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. நீ இந்த திராவிட இயக்க நூற்றாண்டுக்குள்ளே என்னை சுருக்கிறத நான் ஏற்க மாட்டேன். நீ 50 ஆண்டு கால
திராவிட ஆட்சி வரலாறு தான் எங்களுக்கு சொல்ற. நீ என்ன நிறுவ? ஈவேரா, அண்ணா, எம்ஜிஆர், இந்த அடையாளங்களே வைப்ப நீ. திருப்பி 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 இது வந்தா எம்ஜிஆர் அடையாளங்களை கொண்டு வரும், நீங்க வந்தா ஈவேரா, ஐயா கருணாநிதி, அண்ணாதுரை அவர்கள், இந்த திராவிட அடையாளங்களே. ஏன் எங்க பாட்டன் வஉசிக்கு ஈவேராவுக்கு எவ்வளவு சிலை இருக்கு, அப்படி எங்க வஉசிக்கு இருக்கா? ஈவேராவுக்கு எவ்வளவு சிலை இருக்கு, அப்படி எங்க பாட்டிக்கு இருக்கா? எங்க இதுதானே நாங்க கேட்போம். இப்போ சரி, தமிழ்நாடு தமிழர் ஆட்சி, தமிழ்நாட்டு ஆட்சி அப்படி சொல்ல வேண்டியதானே? திராவிட மாடல் ஆட்சின்னா, திராவிடம்ங்கிறது சமஸ்கிருத சொல். எதுக்கு நீங்கள் பிராமண கடப்பாறையை கொண்டு இந்த திராவிட கட்டடத்தை குட்டியச்சோரை நான் இடிப்பேன்னு சொல்கிறேன்னா, நீ 100 ஆண்டுகளாக இந்த கடப்பாறையை வச்சு தான் என் மொழியை இடித்த, என் இனத்தை இடித்த, என் பண்பாட்டை இடித்த, என் வரலாற்றை இடித்த. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒன்றா இந்த இப்போ பேசியிருக்காங்கல்ல பிஜேபி வந்துடும், இரா தங்கச்சி கேட்டுக்க, பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், சிமான் போட்டினா பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். டேய் நீ அது வருது, அதை நாங்கள் பார்த்துக்கிறேன். நீ யார் முதல்ல இந்த குடுகுடு படிச்சுக்கிட்டு வந்துடுவேன், அதை நான் பார்த்துக்கிறேன். நீ யார் முதல்ல? இன்னைக்கு சிஎம் சொல்றாரு திமுகவை தவிர யாருக்கு வாக்களித்தாலும் பிஜேபி தான் வரும். இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒன்று தங்கச்சி, இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒன்று. நீங்கள் பாஜக ஒரு தீமை, இன்னொரு தீமைக்கு ஓட்டு போடுங்க நான் எதுக்குறேன்னு சொல்றது எப்படி? அதை சகிக்க முடியல. ஒன்றை எப்படி சகித்துக்கிறது? கொடுமைக்கு எப்படி ஒரு கொடுமை மாற்றா இருக்கும், தீமைக்கு எப்படி ஒரு தீமை மாற்றா இருக்கும் தங்கச்சி. அதனால இது வந்துரும்னு சொல்ற. அது வரட்டும், நாங்கள் பார்த்துக்கணும். நீ முதல்ல எந்திரிங்கிறான், நீ எந்திரிப்பா, நாங்கள் பார்த்துக்கிறோன்றான். பிஜேபி வரக்கூடாது, பிஜேபி வந்துடும், காங்கிரஸ் வரலாமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? காங்கிரஸையும் ஒழிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ ஏன் பிஜேபி எதிர்க்கிற? அதை விட கொடுமையானவன் காங்கிரஸ். இந்த பிஜேபி தொடர்ச்சி 3 ஆண்டுகளாக 3 முறை அதிகாரத்தில் இருக்க காரணம் யாரு? இந்த காங்கிரஸ். இவன் 10 ஆண்டு கால ஆட்சியில் ஊழல், லஞ்சமற்ற, ஒழுக்கமான, நேர்மையான ஆட்சியை கொடுத்துருந்தா பிஜேபியின் தேவையே இந்த நிலத்தில் உருவாயிருக்காதுல்ல. நீங்கள் எதன் பொருட்டு காங்கிரஸ் வரலாம்ன்றீங்க? முதல்ல இந்திய திணிச்சவன் என் நிலத்தில் இந்த நிலத்தில் எது ஒன்றுக்கு காங்கிரஸ் வரணும்னு சொல்லுங்க. இல்ல நீங்க எது ஒன்று இவன் மதவாத கட்சி, மதவாத கட்சியா? அப்புறம் நீங்க காங்கிரஸ் வரலாமா, காங்கிரஸ் வரலாமா? நீங்க கேள்வி முன்வைக்கிறீங்கன்னா, இன்னைக்கு நிதர்சனம் பாருங்க, சி ஓட்டர்ல இருந்து அவ்வளவு பேர் கருத்து கணிப்பு எடுத்து இன்னைக்கு சொல்றாங்க. ஆனாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி, அந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி தான் இன்னைக்கும் முன்னிலையில இருக்கு. இந்த தேர்தலில் உங்க கருத்து கணிப்பு கூட்டி அங்கிட்டு தூர போடுங்க. இன்னைக்கு விஜய்க்கு 20% மேல அத்தனை பேர் சொல்றாங்க. ஒருத்தர் இல்ல, 4-5 கருத்து கணிப்பு வரிசையா சொல்றாங்க. இந்த கருத்துக்களால என்ன உங்களுக்கு? இந்த கருத்தை கணிக்கிற ஒரு முதலாளி நீ லாபம் விட்டுற. இதை எடுத்து சொல்கிறதுனால அந்த கட்சிக்கு நான் உங்களுக்கு, எனக்கே எத்தனை பேர் கேட்குறாங்க, நான் உங்களுக்கு இந்த கருத்து கணிப்பு எடுத்து கொடுக்குறோம், ஏதாவது எங்களுக்கு பண்ண முடியும்? அது அல்லது தனியார் நிறுவனங்கள் லாபம் இல்லாமல் நாட்டுக்கு சேவை செய்தா, கருத்து எடுத்து நல்ல ஆட்சியை உருவாக்க வேண்டா, சரி நீங்கள் போடுங்க, திமுகவுக்கு போடணும். ஏன் போடுது? காரணம் சொல்லுங்கள். ஏன் போடுது? ஏன் போடணும்? இவருக்கு போடணும், தம்பி விஜய்க்கு 20 விழுக்காடு போடுறோம், ஏன் போடுறோம்? ஒரு காரணம் சொல்லணும்ல. இல்லை இதனால் இவர் இதெல்லாம் சொல்கிறாரு, இப்படி நல்லா இப்படி சொல்கிறாரு, அவர் வந்தால் நல்லா, ஒரு காரணம் சொல்லணும்ல. ஒரு காணொலி வச்சுக்கிறோங்க, எடுக்கும்போது அவர்கிட்ட கேளுங்க, ஏன் நீங்கள் திமுகவுக்கு போடுறேன்றீங்க? சரி போடுங்க, எதனால் போடணுன்றீங்க? இல்லை இந்த 5 ஆட்சி நல்லா இருந்தது, இல்லை இதில் கள்ளச்சாரம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறாங்க, அப்புறம் பொங்கல் வந்தால் 3000 கொடுக்குறாங்க, அப்புறம் மாதம் 1000 கொடுத்துறோம், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இதெல்லாம் தான் அரசியல், அப்படி தான் நம்ம பேச முடியும். இதுதான் மக்கள் நிலைப்பாடாக இருக்காடா, அப்படியா? அப்படி ஏதாவது சொல்லணும்ல. சரி தங்கச்சி, தேர்தல் வரும்போது உங்கள் கனவு என்ன? தேர்தல் வரும்போது மக்களை சந்தித்து தேர்தல் அறிக்கை எப்போ? மக்களை சந்தித்து மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது. இப்போ என்ன கேள்வி எழுது? என் பிரச்சனை என்னன்னே தெரியாமல் நீ 5 வருஷம் ஆண்டுக்கிட்டு இருந்திருக்கேன் இல்லை, இப்போ தான் என் கனவே என்னன்னு கேட்க வரேன். என் கனவே உங்களை தூக்கி தூர போடுறதா, உங்களை ஒழிக்கிறதாண்டா எங்கள் கனவுன்னு சொல்ல தோணுது இல்லை. அப்போ எது கனவு? கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாகவே பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்போ கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ஒரு பல்வேறு கட்சிகள் முன்வைக்கிறாங்க, அது ஒரு பேசு பொருளாகுது. அதில் உங்கள் நிலைப்பாடு இல்லை? அது அவங்க கட்சியினுடைய கோட்பாடு, நிலைப்பாடு, அதில் அண்ணன் தலையிட விரும்பலை. இப்போ நான் இங்கே இருக்கிற ஆற்றல்களில் இந்த ஆற்றலை சேர்த்துக்கிட்டு நிற்கணுங்கிற இது எனக்கு சரியாக வரல. இப்போ இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற ஒரு கொள்கையாக கேட்குறேன். இப்போ ஒரு 4 கட்சி சேர்ந்து நிற்கிறாங்கன்னும் போது எல்லாரும் அந்த பவரை பகிர்ந்துக்கணுமா? இல்லை இல்லை, அண்ணன் சொல்கிறேன், இங்கே இருக்கிற கட்சிகளே இப்போ திமுக ஆட்சியில் பங்கு தர மறுக்குது, இல்லை அதிமுக தர மறுக்குதுன்னா, இந்த கட்சிகள் இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற போது கூட்டணி வச்சு அந்த இந்தியாவை ஆளுகிற போது ஆட்சியில் பங்கு ஏற்றிருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற கட்சிகள் அதை கொடுப்பதும் அதை ஏற்பதும் எதிர்ப்பதும் அவங்க உரிமை. ஆனால் எனக்கு அதில் உடன்பாடில்லை. இங்கே இருக்கிற கட்சிகளில் ஒரு கட்சியில் இப்போ என் தம்பி விஜயே சொல்கிறாரு, என்னோட ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு. இப்போ ஆட்சியில் பங்குன்னா அப்புறம் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா அது ரெண்டும் ஒன்று தான்.
இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு என் தம்பி கூப்பிடும்போது எந்த கட்சி வந்தால் சேர்த்துப்பார். அவர் ஆட்சியில் பங்கு கொடுக்குற அளவுக்கு தூய்மையும் நேர்மையுமாக இருக்கிற கட்சி எதுன்னு அவர் நினைக்கிறார். அப்படி வந்து தன் ஆட்சியில் பங்கு கொடுத்தா காங்கிரஸ் தயாரா இருக்காங்களா? அந்த கட்சியை வச்சுக்கிட்டு ஆட்சியில் பங்கு கொடுத்தா அந்த ஆட்சியின் தரம் என்னவா இருக்கும்? ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்கிற வாரிசு அரசியலினுடைய தோற்றுவாயே அதுதான். ஊழல் லஞ்சத்தினால தான் அந்த ஆட்சியை விழுந்து ஐயா மோடி பிரதமராகிறாரு. அதை காங்கிரஸ் ஊழலை பற்றியெல்லாம் பேச முடியாது, உங்களுக்கு தெரியும். லஞ்சத்தை பற்றி பேச முடியாது. நான் இந்த ஒரு கோட்பாடாக கேட்குறேன். கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவங்க சொல்கிறத, அவங்கெல்லாம் கூட்டணி சேரலாமா வைக்கலாமான்றதுலலாம் உங்களுக்கு விமர்சனம் இருக்குது. ஆனால் ஒரு 4 கட்சிகள் இணைஞ்சு நிற்கும் போது, நாளைக்கு இப்போ உங்கள் தலைமையே ஏற்று 4 கட்சிகள் வராங்க, அப்போ நீங்கள் ஆட்சியில் பங்கு தருவீங்களா? அந்த 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 அடிப்படை கோட்பாடில் உங்களுக்கு சம்மந்தமா? இல்லை ஆட்சி நிர்வாகம்ங்கிறது இப்போ அண்ணன் சொல்கிறது. இப்போ நீங்கள் ஒரு கட்சி கொள்கை தனியாக ஒரு கொள்கை வச்சுருப்பீங்க. இப்போ எனக்கு வந்து தங்கச்சி, நான் அந்த பொருளாதார கொள்கையை ஏற்கலை எதிர்க்கிறேன். தனியார்மய தாராளமய உலகமயத்தை ஏற்கலை எதிர்க்கிறேன். தற்சார்பு பசுமை பொருளாதாரம்ன்றேன், தாய்மை பொருளாதாரம்ன்றேன். அப்போ வேளாண்மையை முன்னிறுத்துறது தான் தற்சார்பு பசுமை. அதில் தான் பில்கேட்ஸே 2,70,000 ஏக்கரில் வேளாண்மை செய்ய போகும்போது அவரை கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இங்கே போய் வேளாண்மை செய்கிற இவ்வளவு நிலத்தில்? இல்லை, அங்கே தான் நிலையான பொருளாதாரம் உங்களுக்கு இருக்குது, அங்கே தான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுங்கிறாரு. அதை தான் அண்ணன் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்னென்னா, முதல்ல ஒரு நாடு இந்த உணவு தேவையில் தன்னிறைவை அடைஞ்சிடணும். அந்த இடத்துக்கு நான் வரணுங்கிறேன், இதை ஏற்கணும் என்னோட வர்றவர். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க எல்லாரும் அதுக்கு தான் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், அடிப்படையான ஒரு சில விஷயங்களை போட்டு ஒரு ஒப்பந்தத்தோட தானே அது வரணும். இதை ஏற்றுக்கொண்டு இல்லை தம்பி சொல்கிறது நல்லா, நீங்கள் சிலது விட்டு கொடுப்பீங்க, அவங்க சிலது விட்டு கொடுப்பாங்க. அதான்டா தங்கச்சி, அதை ஏற்று தம்பி சொல்கிறது நல்லா இருக்குது, இல்லை அண்ணன் சொல்கிறது நல்லா இருக்குது, அண்ணன் கூட வந்து இல்லை இதை சரியாக இருக்குது, இது அண்ணன் கூட போனால் நாடு மக்களும் நல்லா இருக்க முடியும், நல்லா ஆட்சி செய்யணுன்றாரு, அதுக்கு ஒத்துழைப்போம்னு வரும்போது யோசிக்கணும். அது இப்போ வந்து அதை பேசி பயன் இல்லை. எனக்கு வந்து அப்படி ஒரு தூய ஆற்றல் வரணும்ல. ஏற்கனவே நீங்கள் போன பக்கம் இங்கே இருந்தீங்க. இப்போது உங்களுக்கே நிறைய பேர் இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. இந்த முறை நீங்கள் ஒரு கூட்டணியில் பங்கு வகிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதிமுக வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பல கட்சிகள் இருக்கலாம், ஏன் விஜயே கூட விரும்பியிருக்கலாம். அது நீங்கள் பங்கு வகிச்சிருந்தீங்கன்னா, இந்நேரம் உங்கள் அரசியலில் உங்களுடைய நீங்கள் சொல்கிற அடுத்த பாய்ச்சலை நீங்கள் எட்டியிருப்பீங்க. அதை நீங்கள் இந்த தேர்தலில் செஞ்சுருக்கணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்கல்ல. இல்லை அது மேலே அக்கறையில் சொல்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க. நான் வந்து நிறைய தங்கச்சி படிப்பறிவையும் விட இந்த ஆட்சியில் பங்குன்றது பேசப்படும்போது, நீங்க ஒரு கூட்டணியில் அங்கம் வகிச்சு அந்த ஆட்சியில பங்கு பெறும்போது நீங்க சொல்றதை செய்யலாம்ல. இருடாத, அண்ணன் சொல்றது நீ கேட்டுட்ட கேள்வி பதில் சொல்லிக்கிறேன். இப்போ அண்ணன் இப்படி முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆட்சியில் பங்கு அந்த கூட்டணி வச்சு போனாங்கல்ல, கூட்டணி வச்சு போனவங்க சாதிச்சதை ஏதாவது சொல்லு. இது வரைக்கும் ஆட்சியில் பங்கு யாருமே தரலையே. ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்கிறது யாரு? எங்கள் அண்ணன் இருக்காரு, திரும்ப அண்ணன் கேட்குறாங்கன்னு வச்சுங்க, விடுதலை கூட்டணி ஆட்சியில் பங்கு தந்தா தான் கூட்டணின்னு சொன்னால் தான் அது பிடிவாதம்டா. அது சும்மா பேச்சுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது தங்கச்சி. இப்போ மது ஒழிப்பு கொள்கை இல்லை, நான் கேட்குறது இன்னைக்கு அது ஒரு பெரும் பேசு பொருளாக இருக்கிற காலம். தங்கச்சி பேசுறது கருத்து கணிப்பு கதை தான், சும்மா பேசிட்டு இருப்பாங்க. பிடிவாதம்னா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து சமூக நீதியை நிலைநாட்டுகிறவர் யாரோ அவரோட கூட்டணி, இல்லைன்னா இல்லை அப்படின்னு ஒரு கொள்கை முடிவெடுத்தா அது நிலைப்பாடு. இந்த இருக்கிற ஆட்சியில் பங்கு தருகிற கட்சி எதுவோ அதுவோட கூட்டணி அப்படின்னா அது ஒரு நிலைப்பாடு, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்தா நிலைப்பாடு. இப்போ காங்கிரஸ் பேசுது, ஆட்சியில் பங்கு 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 பங்குன்னு சொல்லுது, இல்லைன்னா அப்புறம் இல்லைன்னு சொல்லி வெளியேற வேண்டியதானே. இது ஆட்சியில் பங்கு கொடுக்குதோ, இப்போ தம்பி விஜய் தரேன்றாரு, போய் அங்கே போண்டியதானே, ஏன் இங்கே தொங்கிட்டு இருக்கணும், தொங்குன்னு அங்கே போண்டிதானே. உங்களுக்கு புரியுதா? எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ், எங்கள் அண்ணன் வைகோ, எங்கள் அண்ணன் திருமாவளவன், இப்போ எங்கள் ஐயா என் அன்புக்குரிய அண்ணன் விஜயகாந்த், இப்படி இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வரும்போது என்ன எழுச்சியில் வந்தாங்க. திருப்பி இந்த கட்சிகளோடு இந்த திராவிட கட்சிகள் இப்போ ஒரு கேள்வி இருக்குல்டா தங்கச்சி, மாற்றுன்னு வர்றோம், இந்த ஆட்சி முறை கேவலமாக இருக்குன்னு மாற்றாக வரேன். வந்துட்டு எது என் உரிமையை மறுத்துச்சோ, எது இந்த ஆட்சி நல்ல ஆட்சி அவங்களோட போகும்போது மாற்றுனது ஏமாற்றாக மாறிடுது. இது பன்னெடுங்காலமாக வர்றதுனால என்ன ஆயிடுதுன்னா, வந்து 10 விழுக்காடு தொட்டவங்க 1 விழுக்காடு 2 விழுக்காடுக்கு வந்துடுது. கூட்டணின்னு போயிட்டீங்கன்னா உங்களுடைய வாக்கு நம்பிக்கை, மக்களிடத்தில் இருக்கிற நம்பகத்தன்மை குறைஞ்சிருது. நீங்கள் இப்போ வந்து சில திட்டங்களுக்கு வந்து சில பேர் பேச முடியல, எல்லா கட்சியும் எல்லா தலைவர்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த முடியல, எல்லா பிரச்சனைக்கும் எல்லாரும் ஓடி போய் நிற்க முடியல. இப்போ துப்புரவு பணியாளர், தூய்மை பணியாளர்களுக்கு போய் எல்லா கட்சியும் நிற்க மாட்டேங்குது. இப்போ பரந்தூர் விண்ணூர்தி நிலையத்துக்கு அண்ணனை தவிர யாரும் வந்து ஆழமாக இங்கே நிற்க மாட்டேங்கிறாங்க. இப்போ செவிலியருக்கு போய் நிற்கலை. இப்போ இந்த மகளிர் சுய உதவி குழுவில் 10 நாள் போராடினதில் அண்ணன் மட்டும்தான் போக முடியுது.
அப்போ மருத்துவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், செவிலியர்கள் எந்த இதுக்கும் போக முடியல. எல்லாத்துலேயும் போய் நின்னதுனால என்னென்ன நம்ம வந்து எம்எல்ஏ ஆனாலோ மந்திரி ஆனாலோ அதுதானே நீங்க சொல்லக்கூடிய கொள்கைகளை அமல்படுத்துற இடம். எம்எல்ஏ ஆகி மந்திரி எல்லாத்துக்கும் ஆனா நிக்கிறேன்னு தங்கச்சி நின்னுட்டே இருக்க வேண்டியது தங்கச்சி தானே அண்ணன் கடைசி வரைக்கும். அண்ணன் சொல்ற அன்பா சொல்றது கேளுங்க. என் மக்கள் வீதியில் நிற்கிறது எம்எல்ஏ ஆகி எம்பி ஆனவன் அமைச்சரானவனால தான் இந்த பிரச்சனை என் மக்களுக்கு. அது கூட இருந்தானே நீங்க எம்எல்ஏ ஆமா, நான் வந்து நீங்களும் எம்எல்ஏ ஆகாம அவங்க கூட நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு எம்எல்ஏ ஆகி இங்கே ஒரு 25 உறுப்பினர் வச்சிருக்கவங்க மக்களுக்காக பேசின ஒன்று சொல்லுங்க சட்டசபையில். 40 அப்ப ஏன் தேர்தல் தங்கச்சி 40 நாடாளுமன்றத்தை வச்சிருக்கிற இந்த திமுக அப்ப நம்மளும் நிக்க வேண்டாம்ன்ற தேர்தல் எதுக்கு நிக்கிறீங்க? தேர்தல்ல எம்எல்ஏ ஆனா பிரயோஜனம் இல்ல. நிற்கிறது இல்ல, நின்று வளர்ந்து மக்களின் நன்மதிப்பை பெற்று தனித்த பெருத்த அதிகாரத்தை நிறுவாம நான் என் கனவை நிறைவேற்ற முடியாது. 4-3 சீட்டு 10 சீட்டை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு நேரம் தர மாட்டாங்க. இப்படி படிப்படியா வந்து 8% வந்துட்டீங்க. இந்த தேர்தல்ல நீங்க அடுத்த எந்த கட்டத்துக்கு போறேன்னு நினைக்கிறீங்க? 4 8 ஆனது 8 16 ஆகாதுன்னு எப்படி நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன நினைப்பேன், நான் பிரதமர் வேட்பாளரா? அன்னைக்கு 4 போட்டி இருந்துச்சுல்ல, ஒரு மைக்குன்னு ஒன்று கொடுத்தாங்க. 10 நாள் தான் எனக்கு எந்த இதுவும் இல்லை, கொண்டு போய் சேர்த்து அதை இது பண்ணோம். அந்த இடத்துல எங்ககிட்ட பெரிய பொருளாதாரம் இல்லை. அந்த மைக்கில் தான் இன்னி வரைக்கும் கிளைம் பண்றாங்கன்னு. விஜய் அன்னைக்கு போஸ்டர்ல மைக்க போட்டாரு, அதனாலதான் உங்களுக்கு 8% வாக்கு விழுந்தது. அது 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 அப்புறம் அதான் இதெல்லாம் சொல்றாங்களே, தாவேக்கா சொல்றாங்களே. இதெல்லாம் அப்போ 7 விழுக்காடு இதில் வந்துச்சு. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் பேசிட்டு கூடாது. மைக் அவர் காட்டினதுனால தான் வந்துச்சு. அவர் எனக்கு போடுங்கலாம் ஒன்றும் சொல்லலையே, மைக்க காட்டினாரு. அப்படி பார்த்தா தம்பி விஜய் ஆண்டனி வச்சுருந்தாரு, தம்பி ஜி பிராஸ் வச்சுருந்தாரு, எல்லாரும் மைக் வச்சுருந்தாங்க. நான் எதிர்த்து நின்று எல்லாரும் என் சின்னத்தில் தான் வாக்கே கேட்டாங்க. அப்படி பேச முடியாது. அந்த ஒரு புதிய சின்னத்துக்கு இந்தியாவை யாரை ஆள்றதுங்கிறதுல முதல் பெட்டியில் என் சின்னம் இருக்காது, 3வது நாள் அது பெட்டியில் இருக்கும். அந்த சின்னத்தை தேடி என் மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்க. நான் வாக்குக்கு காசு கொடுக்கல, கூட்டணி வைக்கலை. எளிய பிள்ளைகள் எங்களை தேடி இருக்காங்கன்னா தமிழ்நாட்டை யாரை ஆள்றதுங்கிறதுல இந்த மகனை, இந்த பிள்ளைகள், நான் நிறுத்துகிற என் பிள்ளைகளை மக்கள் புறக்கணிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் எடுத்து வைக்கிறது இந்த அரசியல் கருத்தும் கோட்பாடும் 8-16 ஆகும் அவங்களுக்கானது. அதனால அவ்வளவு எளிதாக என்னை நீங்கள் வந்து ஊடகங்கள் நிராகரிக்கலாம், என்னை புறக்கணிக்கலாம், கடத்தலாம். நீங்கள் புறக்கணிக்க இடத்துல தான் மக்கள் என் கையை பிடித்து என்னை நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. நாங்கள் இந்த களத்தில் எடுத்து வைக்கிற அரசியலை நீங்கள் ஆழ்ந்து கவனிங்க. வேறு எந்த கட்சியாவது எடுத்து வச்சிருது அப்படின்னா பாருங்கள், அவங்க மக்களுக்கு தெரியாது சரியானதோ அதை தேர்வு பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் தனித்து தான் போட்டிடுவேன். 21ஆம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் யார் எந்த தொகுதியில் போட்டிடுறாங்க. இப்போது நீங்கள் காரைக்குடியானே, அதுக்கு அந்த 21ஆம் தேதி தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் தெற்க போகிறாரு இந்த முறை அப்படின்னு. அது அன்னைக்கு தெரியுன்றீங்க? இல்லை தெற்க இருந்தானே வந்தேன். சரி, திருப்பி தெற்க தான். சமீபத்தில் ஒரு செய்தி வருது, சசிகலா அவர்கள் புது கட்சி தொடங்க போகிறாங்க, தேர்தலில் நிற்க போகிறாங்கன்னு. அது ஏதாவது தாக்கம் ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அது தெரியல. அம்மா அவங்க செஞ்சிருக்க வேண்டிய காலம் கடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கணும். அவங்க ரொம்ப நம்பினாங்க. நான் எவ்வளோ அவர் சேர்க்க மாட்டாருன்னு தெரியுமில்ல அவர். இவங்க அதை நம்பினாங்க. எப்படியாவது அதிமுகவில் சேர்ந்துருவாங்க அதுன்னு. அது தெரியாது. இப்போ தங்கச்சி, இப்போ அடுத்து சரியாக 10 நாளில் தேர்தல் அறிவிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கட்சி ஆரம்பிக்கணும், அதை பதிவு செய்யணும், அதுக்கு சின்னம் பெறணும். அது செஞ்சிருக்க வேண்டிய காலம் ஓராண்டுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும், இல்லை குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கணும். இது ரொம்ப தாமதிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.